நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே. இறக்கு குணம் பெண்மணி ஒருத்தி இலையில் 2 இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டு சுவர் மேல் வைப்பாள். அவ்வழியே திரியும் ஒரு கூணல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முணங்கிக் கொண்டே போவான். இது அன்றாட வழக்கமாயிற்று அந்த பெண்மணிக்கு. ஒரு நாள் சுவர் அருகே நின்று கிழவன் என்ன முணங்குகிறான் என்று செவிமடுத்து கேட்டாள் அந்த பெண்மணி. அவன் முணங்கியது இதுதான்: நீ செஞ்ச பாவம் உங்ககிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். தினந்தோறும் இதையே சொல்லிக்கொண்டு போனான் அந்த கூணல் முதுகு கிழவன். தினமும் இட்லி வைக்கிறேனே, எடுத்து போகிறான். நீ மவராசியா நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுவினாலும் பரவாயில்ல, நல்லா இட்லி இருக்குன்னு சொல்லுனாலும் பரவாயில்ல, ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூடவா தோணலை அந்த கிழவனுக்கு. ஏதோ செஞ்ச பாவம் உங்ககிட்டே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்புன்னு தினம் தினம் உளறிட்டு போகிறான் என்று எண்ணி எண்ணி புலம்பினாள் அந்த பெண்மணி. இவன் என்ன பித்தனா இல்லை சித்தனா, பரதேசி பய என்று திட்டினாள் அந்த பெண்மணி. நன்றி கெட்ட கூணனை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானாள் அந்த பெண்மணி. நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலைவெறியாக மாறியது அந்த பெண்மணிக்கு. ஒரு நாள் இட்லி மேல் விஷத்தை ஊற்றி சுவர் மேல் வைக்கப் போனால் அந்த பெண்மணி. மனம் ஏதோ கலங்கியது அந்த பெண்மணிக்கு. கைகள் நடுங்கியது. அந்த விஷங்கலந்த இட்லியை சாக்கடையில் எறிந்து விட்டு வேறு நல்ல இட்லியை சுவர் மேல் வைத்துவிட்டு மன அமைதியானால் அந்த பெண்மணி. வழக்கம்போல் கூணக்கிழவன் வந்தான். இட்லி எடுத்துக்கொண்டு வழக்கம் போல நீ செஞ்ச பாவம் உங்ககிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்ப என்று சொல்லிக்கொண்டே சென்றான். அவனை அப்படியே அறையலாம் போல் இருந்தது அந்த பெண்மணிக்கு. அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் அந்த பெண்மணி. வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்று கொண்டிருந்தான். வேலையோடு தான் திரும்பியும் என்று சொல்லிவிட்டு 1 மாதம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவளது ஒரே மகன்தான் அவன். அம்மா, வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸு காணாமல் போச்சு, கையில் காசு இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் கண்ணில் படுவாங்கன்னு நினச்சேன், யாரும் கண்ணில் படலை. மணிக்கணக்கில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வெயில், அகோர பசி வேறு, மயங்கி விழுந்துட்டம்மா. கண் முழிச்சு பார்த்தப்போ யாரோ ஒரு கூணு முதுகு கிழவன் என்னை தூக்கி உட்கார வச்சு 2 இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான். அந்த இட்லியை 2 சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு உசுரே வந்ததுமா. இதை கேட்டபோது பேய் அறிந்தது போல் அதிர்ச்சி அடைந்தாள் அந்த பெண்மணி. அடடா, விஷங்கலந்த இட்லியை கூணனுக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே யமனாக ஆயிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பதறிப்போனது. கண்களிலிருந்து நீர் வரத் தொடங்கியது அந்த பெண்மணிக்கு. நீ செஞ்ச பாவம் உங்ககிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்புன்னு சொன்ன அந்த கூணக்கிழவன் அந்த பொருள் இப்போதான் நன்கு புரிந்தது அந்த பெண்மணிக்கு. உண்மைதான், எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை, புரியும் வேளையில் எல்லோரும் இருப்பதில்லை. நமக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடும் என்ற பாடல் வரிதான் நினைவுக்கு வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.